2 முட்டை இருந்தால் போதும், குடும்பத்துக்கே முட்டை குழம்பு வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக நிறைவாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பச்சை மிளகா ஒரு 2 பெருசு போட்டிருக்கேன், ஒரு பல்லாரி 2 வெட்டி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். கொஞ்சம் சால்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் வத்தல், மல்லி, மஞ்சள் எல்லாம் கரம் மசாலாலாம் கலந்த பொடி. அந்த பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கடல மாவு. கடல மாவுக்கு பதில் உளுந்த மாவும் போட்டுக்கலாம், இட்லி கட்டின உளுந்த மாவை, இல்லைன்னா பொட்டுக்கடல மாவும் போட்டுக்கலாம், எதனாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பல்ஸில் விட்டு 2 முட்டையும் போட்டு அடித்து எடுத்து அப்படியே ஆப்பம் பேனை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் ஊற்றி எடுங்க. ஊற்றி எடுத்தாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த மாவில் சேர்த்து செஞ்சாலும் சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், எதுவும் டேஸ்ட் மாறாது. கடல மாவு, பொட்டுக்கடல மாவு, உளுந்த மாவு 3க்குமே நல்லா இருக்கும். அப்படியே மூடி வச்சு பெரட்டி போட்டு அந்த 2 முட்டையை ஊற்றினோம்னாக்கும் நல்ல 14 வருது, 2 ஈடு எடுக்கிற அளவுக்கு வருது. அது அப்படியேவும் ஒரு மட்டன் குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வச்சு அதுக்குள்ளே இந்த இதை போட்டோம்னாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் எடுக்க முடியாத அன்றைக்கி கூட நம்ம இப்படி வச்சு கொடுத்துக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த வெறும் பணியார மாதிரி வச்சு கலவை சாதங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கெட்டிய கிரேவி மாதிரி இதை வச்சும் தயிர் சாதம் இப்படி சாதங்களும் சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் நான் ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், இன்னும் 2 ஸ்பூன் போட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு தாளிச்சிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்ல கோல்டு கலரில் வந்துக்கிறட்டும், அப்போ தான் அந்த குழம்புல வந்து டேஸ்ட் கிடைக்கும். நல்ல கோல்டு கலர் ஆகுறப்ப அந்த எண்ணெயை வெளியே விடும் வெங்காயம், இல்லைன்னா வெங்காயம் தான் தெரியும், எண்ணெய் தெரியாது. கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் எண்ணெய் தெரியும். தக்காளி, பெரிய தக்காளி 2 போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் கோஸை அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் வர தொடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகா அப்படி இதில் போட்டு ஒரு கிண்டிக்கிட்டோம்னா உடனே எண்ணெய் வெளியே வந்துடும், மிளகா அப்படி நல்லா வெந்துடும். இந்த தக்காளியை போட்டு வதக்கிற வேண்டியதான். இந்த பொடியிலையும் வத்தல், மல்லி, மஞ்சள், கரம் மசாலா, சோம்பு, மிளகு எல்லாம் இருக்குது. செட்டிநாடு மசாலா, இந்த செட்டிநாடு மசாலா ரெசிபி வேறு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் தேவைக்கு சால்ட்டு திருப்பி போட்டிருக்கேன். தண்ணி வேணும்னா ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ இது பண்ணிக்கிறலாம். அந்த பொரிச்சு வச்ச முட்டைகள் வந்து நிறைய தண்ணியை குடிக்க தான் செய்யும், அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடணும்னா இருக்கிற தண்ணியே போதும். லூஸை எதுலையாவது ஊற்றி சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிற வேண்டியதான். இது எது கூட வச்சாலும் நல்லா இருக்குது, இட்லி கூட, சப்பாத்தி கூட, எது கூடனாலும் நல்லா இருக்குது. நான் காலையில் இட்லிக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்ததை மத்தியானம் சாதத்துக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாம் ரசித்து சாப்பிட்டாங்க. 2 முட்டை இருந்தால் சில சமயம் போய் வாங்க முடியாத சூழலில் இப்படி குழம்பு வச்சு கொடுங்க.